ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு புதிய ஒரு வீடியோல உங்க சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்றைக்கு நாங்க என்ன பைத்தான்ல படிக்க போறோம்னு சொன்னா for loop. இந்த for loop என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல ஒரு விடயத்தை மீண்டும் மீண்டும் ரிப்பீட்டா நம்ம செஞ்சு கொண்டிருக்கணும் என்று ஆசைப்பட்டா அதுக்கு பயன்படுத்தப்படுற ஒரே ஃபங்க்ஷன் for loop. இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எனக்கிட்ட ஒரு பேர்சன் சொல்றேன், எக்ஸ் என்ற இடத்துல இருந்து y என்ற இடத்துக்கு நீங்க என்ன செய்யுங்க, உங்கள்ட்ட 10 போல் தர நீங்க கொண்டு போங்கன்னு சொல்றேன். இப்ப எனக்கு இன்னொரு கண்டிஷன் சொல்றீங்க, இந்த 10 போலையே நீங்க பையன்ற இடத்துக்கு கொண்டு போகும் பொழுது ஒத்தடியா நீங்க கொண்டு போக கூடாது, ஒரு போலத்தான் நீங்க என்ன செய்யணும், கொண்டு போகணும். மொத்தமா நீங்க அந்த பையனம் இடத்துக்கு 10 தர நீங்க என்ன செய்திருக்கணும், போய்த்து வந்திருக்கணும். அவர் எனக்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன். இப்படிப்பட்ட கண்டிஷனை நான் ஏற்றுக்கொண்டு என்ன செய்வேன், அங்க போயிட்டு 10 தரம் நான் என்ன செய்வேன், ஒரு போல கொண்டு போய் அங்க போட்டுட்டு என்ற வேலையை முடிப்பேன். அது போலதான் இந்த போலுக்கு நம்ம ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல ஒரு விஷயத்தை சொன்னோம்னா நம்ம எத்தனை தரம் சொல்றோமோ அத்தனை தரம் என்ன செய்யும், அதை ரிப்பீட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதுதான் கோடிங். இப்ப நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம். கோடிங்ல நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கும்பொழுது அந்த சந்தேகங்கள் குறைவா இருக்கும். இது வளமைக்கு மாறாக இந்த வீடியோ இருக்காது. நிறைய எக்ஸாம்பிள், ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் நாங்க பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க சீக்கிரமா கோடிங்ல போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த for loop எப்படி கோடிங்ல ரன் ஆகுது என்பதை நம்ம ஒரு கோடிங்கை ரைட் பண்ணி நாங்க பார்க்க போறோம். ஆனா ஒரு கோடிங்கை ரைட் பண்ணி பார்க்கறதுக்கு முந்தி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த for loop எப்படி ஒர்க் ஆகுது என்பதை நாங்க பார்க்க போறோம். அதாவது for loop என்ன என்பதை ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஊடாக நாங்க பார்க்கும் பொழுது for loop இதாடா பெரிய விஷயமா இருந்துச்சு, இவ்வளவு ஒரு சிறிய விஷயமா இருக்கேன்னு நீங்க என்ன செய்வீங்க, ஒரு மனசுல நினைப்பீங்க. அப்படி ஒரு இலவான ஒரு லூப் தான் இந்த for loop. ரைட். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த for loopல குழம்புவாங்க. ஆனா உண்மைக்கும் லூப்ல மிகவும் இலவானதும் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லூப் இந்த for loop. ரைட். அந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள் நாங்க பார்க்க போறோம். ரைட். இதுதான் இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள். ரைட். என்ன இது எல்லாமே பிக்சர் ஆயிருக்கு, என்ன எக்ஸாம்பிள் என்று சொல்றீங்கன்னு உங்களுக்கு கேள்வி வரும். இந்த எக்ஸாம்பிள் தான் உங்களோட for loop கரியருக்கு மிகவும் ஒரு அடித்தளமா இருக்கும். ரைட், பார்ப்போம். இங்க நீங்க பாருங்க, ஒரு பாய் இருக்காரு, 5 ஆப்பிள் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்கு. ஒரு பாய் இருக்காரு, 5 ஆப்பிள் இருக்கு, 2 பாக்ஸ் இருக்கு. இதை வச்சு என்ன எக்ஸாம்பிள் நாங்க பார்க்கும் பொழுது, இந்த பாய்கிட்ட நான் சொல்றேன், பாய் நீ என்ன செய்யணும், இதுல மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கு, 5 ஆப்பிள் இருக்கு. இந்த 5 ஆப்பிள பெஸ்டா நீ என்ன செய்யணும், இந்த பாக்ஸுக்குள்ள கொண்டு போடணும். இந்த 5 ஆப்பிள ஒரு ஆப்பிள எடுத்து நீ என்ன செய்யணும், ஒரு ஆப்பிள் எடுத்து கொண்டு இந்த பாக்ஸுக்குள்ள போடு. போட்ட ஆப்பிள திரும்பி என்ன செய்யணும், இந்த பாக்ஸோட கொண்டு இங்க தூக்கி போடணும். இப்படி நீ என்ன செய்ய, ரொட்டேஷனா இந்த 5 ஆப்பிளையும் நீ என்ன செய்யணும், இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பாக்ஸுக்கு திரும்பி, இந்த ஆப்பிள இந்த பாக்ஸ்ல இருந்து இந்த பாக்ஸுக்கு நீ என்ன செய்யணும், மாறி மாறி போடணும். அப்ப இந்த போய் என்ன செய்வார், பெஸ்டா வருவேர், இந்த ஆப்பிள் எடுத்து என்ன செய்வார், இந்த பாக்ஸுல தூக்கி போடுவார். இந்த பாக்ஸ்ல இருந்து என்ன செய்வார், இந்த பாக்ஸுக்கு மாறி போடுவார். திரும்பி என்ன செய்வார், திரும்பி ஓடி இந்த ஆப்பிள் எடுத்துட்டு இந்த பாக்ஸுக்கு போவாரு, திரும்பி இந்த பாக்ஸுக்கு வர. இப்படி ரொட்டேஷனா இந்த 5 ஆப்பிள் என்ன செய்வாரு, ஒரு பாக்ஸ்ல இருந்து இன்னொரு பாக்ஸுக்கு மாத்தி மாத்தி கொண்டே இருப்பாரு. இந்த ரொட்டேஷன் தான் என்னது for loop. இப்ப நான் என்ன சொல்றேன், 5 தரம் தான் இந்த ஆப்பிள நீ என்ன செய்யணும், இந்த 5 ஆப்பிளையும் 5 தரம் தான் நீ என்ன செய்யும், இந்த பாக்ஸுக்குள்ள போடணும் என்று சொன்னா அந்த 5 தரம் தான் என்ன செய்யும், இந்த for loop போடும். 6ஆவது தரம் போடாது. அதாவது அதுக்கு கொடுத்த வேலையை மட்டும் செய்யறதா இந்த for loop. இப்ப இது உதாரணத்துக்கு, இதுக்கு 10 ஆப்பிளை நீ என்ன செய், ஒன்றா ஒரு பாக்ஸுக்குள்ள மாத்தி மாத்திட்டு வான்னு சொன்னா 10 ஆப்பிளைனா 10 தரம் மாத்து ரொட்டேஷனா. ஆனா 11வது தரம் மாத்தாது. ஏன், தனக்கு கொடுத்த வேலை என்னது, 10 தான். 10 ஆப்பிள மாத்த சொல்லி அந்த 10 ஆப்பிள மாத்து மொழிச்சு வேலையை குறைக்காது, கூட்டாது. அதாவது சம்பளத்துக்கு மிஞ்சி வேலையும் செய்யாது, சம்பளத்துக்கு குறைவாகவும் வேலை செய்யாது. கண்ட வேலையை தனக்கு குறித்த நேரத்துல என்ன செய்யும், ரொட்டேஷனா செஞ்சு முடிச்சிடும். அந்த ரொட்டேஷனா செய்யறது தான் இந்த for loop. இப்ப என்ன செய்யும், இந்த ஆப்பிள இந்த ஆப்பிள இங்க ஒரு தரம், இங்க ஒரு தரம். ரைட். இந்த ஆப்பிள இங்க ஒரு தரம், இங்க ஒரு தரம். திரும்பி என்ன செய்யும், 3வது ஆப்பிள இங்க ஒரு தரம், இங்க ஒரு தரம். திரும்பி என்ன செய்யும், இந்த ஆப்பிள இங்க ஒரு தரம் போட்டுட்டு இங்க ஒரு தரம் போடும். இப்படி என்ன செய்யும், ரொட்டேஷனா 5 தரம் மாத்தி போட்டு தன்னை வேலையை முடிச்சிட்டு அது போய் என்ன செய்யும், ரெஸ்ட் எடுத்துரும். இதுதான் என்னது for loop. இப்ப for loop என்ன என்பதை நீங்க ஒரு சின்ன ஒரு கிளியர் உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்கன்னு நம்புறேன். இப்ப நம்ம கோடிங்ல இன்னும் தெளிவா பார்ப்போம். ரைட். இப்ப நம்ம கோடிங்க்கு போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நாங்க ஒரு கோடிங்ல நம்ம பார்த்த ரியல் எக்ஸாம்ல இந்த கோடிங்ல நம்ம எப்படி ரன் பண்ணி பாக்குறேன்னு பார்ப்போம். ரைட். இங்க 5 ஆப்பிளை ஒரு போட்டோல கொண்டு வரையலாம். ஆனா இங்க எப்படி கொண்டு வர போறோம்டா, 5 ஆப்பிளுக்கு பதிலா
ஆப்பிள்ல இருக்கிற 5 வேர்ட்ஸை வந்து நாங்க என்ன செய்ய போறோம், கவுண்ட் பண்ண போறோம். அதாவது இந்த 5 வேர்ட்ஸை நீ என்ன செய், 5 தரம் வந்து ஒரு இடத்துல வந்து நீ என்ன செய், கொண்டு போய் போடுண்டு நாங்க வந்து என்ன செய்ய போறோம், கோடிங் எழுதுவோம். ரைட்டா? பைத்தான் கோடிங்ல அப்படியே தூக்கி கொண்டு வந்து நம்ம என்ன செய்யலாது, ஆப்பிள் படத்தை கொண்டு வைக்க இயலாது என்று தெரியும் உங்களுக்கு. ரைட், இப்ப நாங்க பார்ப்போம். in டபுள் கொட்டேஷன் ஆப்பிள், ஆப்பிளும் போடலாம், ஆரஞ்சும் போடலாம், பைனாப்பிளும் போடலாம், அது உங்களோட சாய்ஸ். நான் ஆப்பிள போடுறேன், டபுள் கொட்டேஷன் வச்சு என்டர் கொடுங்க. இங்க நான் பிரிண்ட் பிராக்கெட்டுக்குள்ள ஐ. ரைட், இப்ப நான் உங்களுக்கு கோடிங்க வந்து ரன் பண்ண முந்தி ஒரு விஷயத்த சொல்லணும், நல்லா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இதுதான் வந்து ஃபோலுப்புக்கான என்னது ஃபார்முலா. இஃப் எழுதக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு, இல்ஸ் இஃப் எழுதக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு, எல்லா எழுதக்குள்ள ஒரு ஃபார்முலா இருக்கு. அது போல ஃபோலுப் எழுதக்குள்ள நம்ம கட்டாயமாக இந்த ஃபார்முலாவில தான் எழுதணும், இல்லாட்டி எந்த கதையும் இல்ல, எரர் தான். ரைட்டா? உண்மைக்கும் வந்து நீங்க கவனத்துல செலுத்த வேண்டிய ஒரு விஷயம், இந்த டபுள் கொட்டேஷன் வச்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்யணும், என்டரை கொடுக்கணும். என்டரை கொடுத்து எங்க பிளிங்க் ஆகுதோ அங்க இருந்தா என்ன செய்யணும், நீங்க பிரிண்ட வந்து ஸ்டார்ட் ஆகணும். இல்ல பிளிங்க் ஆகிற இடத்த விட்டு போட்டு நான் இங்க இருந்தா பிரிண்ட் ஸ்டார்ட் ஆகுவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோடிங் வந்து எரரா தான் வரும். நீங்க என்னத்தை நீங்க கரெக்டா எழுதினாலும் எரர் தான் வரும். எல்லா கோடிங்லயும் ஸ்ட்ரக்சர் முக்கியம், கண்டிஷன் முக்கியம், அண்ட் ஃபார்முலா முக்கியம், அடுத்து சின்டெக்ஸ் எரர் வராமையும் நம்ம பார்த்துக்கொள்ள வேணும். இதெல்லாம் சரியாத்தான் இருந்தா தான் ஒரு 2 லைன் கோடிங் ஆகுது என்ன செய்யும், ஒழுங்கா வந்து ரன் ஆகும். ரைட், இப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இது என்ன செய்யுது, இது என்ன செய்ய போகுது இந்த கோடிங் என்றதை இப்ப நாங்க பார்க்க போறோம். ரைட், இந்த கோடிங் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, நாங்க ரியல் டைம் எக்ஸாம் எப்படி பார்த்தோம், ஒரு 5 ஆப்பிள் போட்டோவை பார்த்தோம். ஆனா இங்க வந்து 5 ஆப்பிள் போட்டோவை இங்க கொண்டு வர இயலாது. ஆனா ஆப்பிளுக்கு பதிலா இங்க 5 எழுத்துக்கொண்டு ஆப்பிள் வேர்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு இடத்துல வந்து நாங்க என்ன செய்ய போறோம், ஸ்டோர் பண்ண போறோம். இப்ப ஸ்டோர் பண்றதுக்கு முக்கியமா யாரு, இந்த ஐ தான் யாரு, வேரியபிள். இந்த வேரியபிளுக்குள்ள எதை ஸ்டோர் பண்ணிக்கும், இந்த ஆப்பிள ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த ஆப்பிள ஒரு எழுத்தா வந்து ஸ்டோர் பண்ணு சொல்றதுக்கு தான் பயன்படுத்தப்படுற லுக் தான் என்னது, இந்த ஃபோர் லுக். இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் நம்புறேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, முதலாவது என்ன செய்யும், இந்த ஐ இந்த ஏ வந்து என்ன செய்யும்டா ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணி என்ன செய்யும்டா இந்த பிரிண்ட் ஐக்குள்ள வந்து அவுட்புட்டா ஏ என்று தரும். ரைட், அது போல என்ன நடக்கும் என்று சொன்னா, ரெண்டாவது என்ன செய்யும், பி வந்து என்ன செய்யும், ஐக்குள்ள வந்து ஸ்டோர் ஆகி பிரிண்ட் ஐக்குள்ள வந்து அவுட்புட்டா வந்து சார். இப்படி எல்லா வேர்ட்ஸும் வந்து ரொட்டேஷனா வந்து என்ன செய்யும், சேவ் பண்ணி ஐக்குள்ள வந்து சேவ் ஆகி பிரிண்டுக்குள்ளால என்ன செய்யும், அவுட்புட்டா வரும். இதுதான் இந்த கோடிங்ல வந்து நடக்க போகுது. ரைட், அது நடக்குதா நடக்கலையா என்பதை நாங்க இப்ப வந்து பார்ப்போம். ரைட், இப்ப நான் ரன் கொடுக்கேன். பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கும். ஒரு ஒன்று நமக்கு வடிவா வந்து என்ன செஞ்சு சேவ் ஆகி வந்திருக்கு. ரைட், ரைட், இப்ப உங்களுக்கு விளங்கும் நினைக்க. பாத்தீங்களா, ஏ வந்து இப்ப ஸ்டோர் ஆயிருக்கு, ரெண்டாவது பி ஸ்டோர் ஆயிருக்கு, மூன்றாவது பி ஸ்டோர் ஆயிருக்கு, அடுத்து எல் ஸ்டோர் ஆயிருக்கு, அடுத்தது வந்து இ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப ஆப்பிள் வந்து ஸ்டோர் ஆயிட்டு. இப்ப வந்து பாருங்க, திரும்பி இதை விளங்கப்படுத்துறேன். டெஸ்டா என்ன நடக்குது, ஐ என்ற வேரியபிளுக்குள்ள ஆப்பிள் வந்து சேவ் ஆகுது. ரைட், ஆப்பிள் வந்து சேவ் ஆயிட்டா, விஷயம் முடிச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீ சேவ் ஆகனா மட்டும் எனக்கு போதாது, ஒரு எழுத்தா வந்து சேவ் ஆகணும். ஒத்தடியா வந்து சேவ் ஆகாம ஒரு எழுத்தா வந்து ஒரு இடத்துல வந்து சேவ் ஆகணும் என்றதுக்காக நான் போடுற கண்டிஷன் தான் என்னது, இந்த ஃபார் லூப். ரைட்டா, நான் ஃபார் லூப் போட்டு தந்தானே. ரைட், ஃபார் லூப் போட்டுட்டேன். இப்ப என்ன செய்யும்டா, இந்த ஏ வந்து இந்த ஐக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். வேரியபிள் என்னது, ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள வந்து என்ன செய்ய போறோம், ஸ்டோர் ஆகுது. இப்ப ஸ்டோர் ஆகி என்ன செய்யும், இந்த பிரிண்டுக்குள்ள இருக்கிற ஐக்குள்ள வரும். ஐக்குள்ள வந்து என்ன செய்யும், அவுட்புட்டா ஏ என்று வரும். கோடு கொஞ்சம் நீட்டா வைத்து அவுட்புட்டா ஏ என்று வரும். அது போல இந்த பி வந்து என்ன செய்யும், இங்க போய் சேவ் ஆகி பிரிண்டுக்குள்ள வந்து என்ன செய்யும், டக்கண்டு இந்த பி வந்து இங்க அவுட்புட்டா பிரிண்ட் ஆகும். இதுதான் என்னது, ஃபார் லூப். ரைட், இப்ப இந்த ஃபார் லூப் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும், விளங்கிருக்கும். உண்மைக்கும் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நாங்க முதல் பார்த்தோமே, அதுக்கும் இதையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மைக்கும் ஒரு மிகுந்த தெளிவு வந்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்னு நான் நம்புறேன். ரைட்,
இப்ப இந்த ஃபார் லூப்ல முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் என்னன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு நம்பர் 5 எடுத்துக்கொண்டா, நம்பர் 5 1ல இருந்து எந்த ரேஞ்சுக்குள்ள வருது, அது போல நம்பர் 10 எடுத்துக்கொண்டா 1ல இருந்து இந்த 10 எந்த ரேஞ்சுக்குள்ள வருது என்பதை பாக்குறதுக்கு நம்பர்ஸுக்கு மட்டும் இல்லை, அநேகமான விஷயங்களுக்கு இந்த ரேஞ்சை வந்து நம்ம என்ன செய்வோம், யூஸ் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன செய்வோம், இந்த நம்பர்ஸுக்கு மட்டும் என்ன செய்வோம், இந்த ரேஞ்சை வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். ரைட், எப்படி யூஸ் பண்றோம்னு பார்ப்போம். அதே போலதான் 4 in என்ன செய்ய போறோம், இதுக்கிட்ட புதுசா ரேஞ்ச் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். பண்ணிட்டு என்ன செய்ய போறோம்னு சொன்னா, எதுக்குரிய ரேஞ்ச் நாங்க பார்க்க போறோம், நம்பர் 5. அப்ப பிராக்கெட்டுக்குள்ள நம்பர் 5 டபுள் கொட்டேஷன் என்டர் பிரிண்ட் பிராக்கெட்டுக்குள்ள I. ரைட், இப்ப என்ன நடக்குது, நாங்க ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், நீங்க பாருங்க எனக்கு என்ன சொல்லுது, ரைட் வியூவை மாத்திட்டு வரேன். ரைட், இப்ப எனக்கு என்ன சொல்லுது, நம்பர் 5 வந்து 0ல இருந்து 4க்குள்ள 4ல இருந்து வருதுன்னு சொல்லுது. 0ல இருந்து 0ல இருந்து 4க்குள்ள இருக்குன்னு சொல்லுது. ஆனா நான் என்ன கேட்டேன்னா, நம்பர் 5க்குரியதுன்னு சொன்னா எப்படி வந்திருக்கணும், 1 2 3 4 5 இப்படித்தான் வந்து எனக்கு என்ன செஞ்சீங்க வந்திருக்கணும். ஆனா இங்க எப்படி வந்திருக்கு, சாரி இங்க எப்படி வந்திருக்கு, 0ல இருந்து என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகி வருது. அப்பந்தான் நீங்க இங்க ஒன்று நீங்க லொஜிக்கா யோசிக்கணும். இங்க வந்து லொஜிக்கா ஒரு விஷயத்த வந்து நீங்க யோசிக்கணும். எப்படின்னு சொன்னா, எல்லா கோடிங்லயும் வந்து நம்ம நினைக்க கூட 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும் இல்ல, எல்லா கோடிகளும் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட சிந்தனை வந்து இப்படி. எல்லா கோடிங்களும் சரி, பைத்தான்ல சரி, ஜாவால சரி, C++ல சரி, C#ல சரி, எதுவா இருந்தாலும் சரி, எந்த கோடிங்ல இருக்கிற எல்லா நம்பர்ஸும் 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு சொன்னா, ப்ரோக்ராம் லாங்குவேஜ் எப்பயும் வந்து எதுல இருந்து நம்பர்ஸை கால்குலேட் பண்ணும், 0ல இருந்தா என்ன செய்யும், அது கால்குலேட் பண்றதும் சரி, ஐடென்டிஃபை பண்றதாகவும் சரி இருக்கும். அது போலதான் இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் நம்பர் 5க்குரிய ரேஞ்சை தாங்கன்னு சொல்ல, ஆனா இது என்ன செய்யுது, எனக்கு 0ல இருந்து அதுல ரேஞ்சை வந்து காட்டி என்ன செய்யுது தெரியுது. அப்ப நான் நம்பர் 5க்குள்ள வர ரேஞ்சை வந்து எனக்கு என்ன செய்யுது, இது வந்து காட்டுது. சரி, காட்டிட்டு ஆனா எனக்கு வந்து இப்படி வேணாம், எனக்கு 1ல இருந்து 5க்குள்ள வர நம்பர்ஸ்ல ரேஞ்ச் தான் எனக்கு வேணும். 1ல இருந்து 5க்குள்ள வர ரேஞ்ச் தான் எனக்கு வேணுமென்று நான் விரும்பினேன். நான் என்ன செய்வேன்னு சொன்னா, இதுக்கிட்ட 1 போட்டு ஒரு கமாவை போட்டுருவேன். போட்டுட்டு நான் என்ன செய்வேன், சிம்பிளா ரன் பண்ணிடுவேன். என்ன நடக்கும், எனக்கு நல்லா பாருங்க, கீழே பாருங்க, 1 2 3 4 5க்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் வருது, 1 2 3 4 வருது. ரைட், ஆனா எனக்கு 5ம் வேணும். எனக்கு 1 2 3 4 5ம் வேணும் கேட்டா நீங்க என்ன செய்யணும்னு சொன்ன, அதுக்கும் ஒரு சின்ன ஒரு லாஜிக் தான். நான் என்ன சொன்னேன், 0ல இருந்தா நமக்கு என்ன செய்யும், எல்லா கோடிங்கும் நமக்கு என்ன செய்யும், ஐடென்டிஃபை பண்ணும், கால்குலேட் பண்ணும், எல்லாமே என்ன செய்யும், 0 என்ற ஒரு ஸ்டார்ட் ஆகும். அதனால நான் என்ன செய்வேன், ஒண்ணும் பேசாம இதுக்கிட்ட 6 தூக்கி போட போறேன். இப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு 6 வேணும். எனக்கு சொன்னா 1 2 3 4 5 தான் எனக்கு வேணும் நான் விரும்பினேன். நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல வந்து நான் 6 தூக்கி போட்டுட்டு ரன் ஆக்குனா பாத்தீங்களா 5 வந்துச்சு. இதே எனக்கு இதுகிட்ட 1ல இருந்து 10 மட்டும் வேணுமெண்டா நம்ம எதை போடணும், அப்ப 5 வரணுமெண்டா 6 போடணும். அப்ப நான் எனக்கு 10 வரணுமெண்டா 5 தூக்கி போட்டு விட்டா சரி. போட்டுட்டு ரன் பண்ணினா எனக்கு 10 வரும். நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். மறுபடியும் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். எந்த கோடிங்லாலும் சரி, எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜாலும் சரி, எல்லாமே 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். சோ நீங்க என்ன செய்யணும், நீங்க இப்ப 5க்குரிய ரேஞ்சுக்குரிய நம்பர்ஸை நீங்க பார்க்கணும்னு சொன்னா, நீங்க ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்யணும், நீங்க இதுக்கிட்ட 0 ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, இதுக்கு 1க்கு பதிலா நீங்க 0 நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரப்போற விட எப்படி வரும், 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். அதே இது நீங்க இதுக்கு பதிலா 0க்கு பதிலா 1 நீங்க ஸ்டார்ட் ஆகினீங்கன்னா 1ல இருந்து 4க்குள்ள வந்து தரும், 1 2 3 4 தரும். ஆனா உங்களுக்கு எனக்கு 5ம் பிரிண்ட் ஆகணும் நீங்க விரும்பினா நீங்க என்ன செய்யணும், இதுகிட்ட
1ல இருந்து எனக்கு 6 மட்டும் பிரிண்ட் ஆகுன்னு சொன்னா 6 பிரிண்ட் ஆகாது, 1 2 3 4 5 என்று பிரிண்ட் ஆகும். நீங்க பிரிண்ட் ஆக நினைக்கிற நம்பர்ஸோட ஒரு நம்பரை கூட்டி நீங்க போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விருப்பமான நம்பர் என்ன செய்யும், பிரிண்ட் ஆகும். இதுதான் ஃபோர் லூப்ல இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு அம்சமாகும். ட்ரை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர் லூப் என்னன்னு உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஃபோர் லூப்ல வந்து 2 உதாரணங்களோட நாங்க படிச்சோம். அதுல முக்கியமா உங்களுக்கு இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வந்து மிகவும் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சோ இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெற்றுக் கொள்கிறேன். பை பாய்.